ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 12 ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம். இந்த 12 ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம், இந்த பிரச்சனை, இந்த நன்மை, இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. இதுதான் பிரம்மன் எழுதிய தலை விதி. இந்த ராசி கட்டங்களை வைத்துக்கொண்டே எப்படி ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று 12 ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம். தனுசு ஒரு தர்மமான ராசி. ஆனால் தனுசு எவ்வளவு தர்மமாக இருந்தாலும் சில சுயநலமான விஷயங்களிலும் மேன்மைப்பட்ட ராசி. அதேபோல் தனுசுவினுடைய மாற்றம் பல பேருக்கு நான் ரொம்ப நன்மையாக இருக்கிறது போல் இருந்து திடீர்னு டப்புன்னு வெடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சுயநலம் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு தீமை பண்ணி பிழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் தனக்கு தன்னோட விஷயத்தை யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் 1க்கும் 4க்கும் குருவாகவே இருக்கிறதுனால இவங்களுக்கு சொத்து அமையிற வரைக்கும் ஒரு சிரமங்கள் இருக்கும். சொத்து அமைஞ்சதுன்னா அது நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்பில், சாதாரணமாக ஒரு சொத்து இவங்க பேரில் வாங்கினா கூட அது நல்ல விலையேற்றத்துடன் போய் முடியக்கூடிய. 10 லட்சத்துக்கு வாங்கினாங்க, திடீர்னு 5 லட்சத்துக்கு விற்கிதுங்க, அல்லது 10 லட்சத்துக்கு வாங்கினாங்க 50 லட்சத்துக்கு விற்கிதுங்க. இப்படி எதுவாக கூட இருக்கலாம். அதாவது லாபங்கிறது 10 லட்சத்துக்கு வாங்கி 11 லட்சத்துக்கு விற்றாலும் அது நான் லாபம் தான். 10 லட்சத்துக்கு வாங்கி 50 லட்சத்துக்கு விற்றாலும் லாபம் தான். இவங்க நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு 1க்கும் 4க்குமே குருவாக இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் நல்ல மனசு இருக்குது இவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும். மன ரீதியாக நல்லவங்க. ஆனால் தன் சுயநலங்கிற வரும்போது எந்த ஒரு லிமிட்டும் இல்லாமல் தன் சுயநலமே மெயின் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் தாய் பாசம் உடையவங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் தன் தாய் நினச்சி தான் இவங்க கும்பிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியுமே, அதாவது காளகஸ்திநாதரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. குருவாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு. நல்ல 4 பேர்த்துக்கு குருவாய் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். இவங்க வீட்டுக்கு எப்பவுமே பக்கத்தில் கிணறு, குட்டை, குளம் இப்படிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். 2க்கும் 3க்கும் சனி பகவானே வர்றதுனால ரொம்ப சிக்கனவாதியாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசி இயற்கையாகவே தனுசு ராசியும் சரி, தனுசு லக்னமும் சரி, திடீர்னு பிரபலமாகிறது, யூடியூப்பில் பிரபலமாகிறது, டிவியில் பிரபலமாகிறது, நியூஸில் பிரபலமாகிறது, இதனால் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஜோதிடத்தில் நல்ல திறமையாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக பணத்தை விடணும். பணத்தை விட்டால் திரும்ப பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பணத்தை இறுக்கி பிடிக்க இவங்களுக்கு பணம் சேருவதில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சீக்கிரமாக செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவாங்க. ஒரு 10 லட்ச ரூபா வருமானம் வந்துன்னா 10,000 ரூபா செலவு பண்ணுறது கூட ரொம்ப பார்த்து செலவு பண்ணுறவங்களா இருப்பாங்க. தனக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு கூட யோசனை பண்ணுவாங்க. பின்னாடி செலவு பண்ணுறாங்கிறது அப்புறம். ஆனால் தனக்கு செலவு பண்ணுறதுக்கு கூட யோசனை பண்ணுவாங்க. கொஞ்சம் பணம் தாமதமாக தான் இவங்களுக்கு சேரும். ஒரு 40, 45 வயசு, 50 வயசுக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்களும் உள்ளூர் விட்டு வெளியூர் போய் தான் பொழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ நீங்கள் அவங்க ஈரோட்டில் இருக்காங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் போய் வேலை செய்கிறது, இல்லை திருச்செங்கோட்டில் செய்கிறது, இப்படி பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி கடன் வாங்கினா கடனால் பெரிய அவமானமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் இவங்க தந்தைக்கு சொத்து இருக்கும். இவங்க வீட்டில் ஆசிரியர், ஜோதிடர், வக்கீல், கம்ப்யூட்டர் சார்ந்தவங்க, விளையாட்டு வீரர்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஜவுளி சார்ந்த தொழிலில் முன்னேற்றமான அமைப்பு இதெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இவங்க 5ஆம் இடமே செவ்வாயாக வர்றதுனால 12க்கும் வீணாக வர்றதுனால குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு, குழந்தை சார்ந்து ஒரு வேண்டுதல் வச்சு பிறக்கிறது, ஆண் வாரிசு சார்ந்து எப்பவுமே ஒரு கவலை இருக்கிறது, இதெல்லாம் கூட இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும்.
பூர்வீக சொத்து அழிச்சிருவாங்க. பூர்வீக சொத்து அல்லது தந்தையின் சொத்து சில பேர் விட்டு கொடுத்துருவாங்க, இல்லைனா அழிச்சிருவாங்க. அதை அழிச்சிட்டு வேறு ஏதாவது சொத்து வாங்கிக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 5க்கும் 12க்குமே செவ்வாய் வர்றதுனால வீரமான தெய்வங்கள் இவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். இவங்களுடைய குலதெய்வத்தில் ஆயுதம் ஏந்திய தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 6க்கும் 11க்கும் சுக்கிரன் வர்றதுனால தான் கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா பல லட்சக்கணக்கில் போயிடும், நிறைய செலவு பண்ண நிறைய வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கடனை பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள், தனுசு இலக்கணக்காரர்கள் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். கொடுக்கல் வாங்கல்லையும் இவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கும் தனுசு இலக்கணக்காரங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒத்து வரும், ஆனால் ஒரே ஸ்ட்ராங்காக நின்று வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி முதலீடு அவ்வளோ சரியாக இல்லை. பட் சீட்டு சார்ந்தவைகள் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்களுக்கும் யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சர்க்கரை நோய், கிட்னி சார்ந்த ப்ராப்ளம், தொடை சார்ந்த இடங்களில் பிரச்சனை அல்லது ஃபிட்ஸு, மூலம் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலை, மருத்துவம், டிரான்ஸ்போர்ட்டு, ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் சார்ந்தது, பெரிய கான்ட்ராக்ட்லாம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. நிறைய அரசியல்வாதிங்க தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் இருக்கிறாங்க. தனுசு லக்னத்தில் பெரிய தொழிலதிபர் இருக்கிறாங்க, அம்பானி கூட இருக்கிறாரு. அதெல்லாம் கூட நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமையிறதில்லை. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அமைப்பு. 7ஆம் இடம்ங்கிறது மனைவி. மனைவி இளமை தோற்றம் உடையவங்களாகவும் பாருங்கள். இவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஒரு புகழோடு இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும். அவங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உண்டு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் தோற்ற பிரச்சனை இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு அமையக்கூடிய மணமகன் அல்லது மணமகள் பொருந்தாத ஜோடியாக இருப்பாங்க. உடல் ரீதியில் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. அதே மாதிரி மாமியாரோட கருத்து வேறுபாடு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடமே சந்திரன் இருக்கிறதுனால தாய்க்கு ஏதேனும் கண்டம் தொந்தரவுகளை இது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்க்கு விபத்து, கண்டம், சர்ஜரி, இஎன்டி ப்ராப்ளம் இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு. எல்லாம் கால் மூட்டு சார்ந்த சர்ஜரி வருவதற்கு வாய்ப்புகள், சளித்தொல்லை, நீர்க்கண்டம் இதெல்லாம் கூட வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை நண்பர்களே, 9ஆம் இடமாகவே சூரியன் வருவதனால சூரியனே பெரிய கடவுள், அவர் தான் கடவுள். சூரியனே 9ஆம் இடமாவதால தந்தை கொஞ்சம் புகழ் பெற்றவராகும், ஓரளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்தோட சொத்தோடு இருக்கக்கூடியவர் இருப்பார். ஆனால் ஒன்று பாருங்கள், இவங்க இறைவனை வணங்க அதாவது சிவனை வணங்க அண்ணாமலையாரை வணங்க அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய எந்த சிவபெருமானையும் வணங்க இவர்கள் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். தந்தையை வணங்கினாலும் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுவது இவர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இவர்களுக்குத்தான் காயத்ரி மந்திரம் மிகச்சிறந்த வாய்ப்புகளை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்களை பொறுத்தவரை நான் தந்தை ஆகி நான் செய்யக்கூடிய கடமையை ஒழுங்காக செய்வேனா என்கின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். திடீரென்று தலைமை தேடி வரும். மிகப்பெரிய அதிகாரிகளின் நட்பு, போலீஸ்களின் நட்பு, அரசியல்வாதிகளின் நட்பு இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் வீட்டிலே தனுசு, மீனம், மிதுனம், கன்னி, மேசம் ஆகிய ராசி லக்னங்கள் கட்டாயம் இருக்கும். இவர்கள் எப்பொழுதுமே வழிபட வேண்டியது சிவபெருமானை வழிபட மிக பெரும் வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். கண்தானம் செய்வது இவர்களுக்கு இன்னும் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு வாய்ப்பு என்னவென்றால், இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்களை வழிபடுவது மிகச்சிறப்பு. இல்லை என்றால் வருடம் ஒரு முறையாவது அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை தானம் செய்வது மிக பெரும் வெற்றிகளை இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு கொடுக்கும். நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். கிரகமே இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்னமெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே,
நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் இவைகள்லாம் பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க. அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும், ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். 100 இல்லை, கிட்டத்தட்ட 200 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும், உங்களுக்கு என்ன வகுப்பு, ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்திருக்கேன். பலன் பார்க்கறது, அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள், இப்படி எல்லா பலிக்கும் பரிகாரங்கள், பிரசன்னம், இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான 9842737800 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே நான் பதிலளிப்பேன். என்னோட நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க. 98422737 எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், தர்றோம். நிறைய வகுப்பு இருக்குது. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படிச்சிங்கன்னா தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே. உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்கிறேன்.